கிருபையால் இங்கு நடைபெற்று முடிந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் நான் ஒரு மாணவியாக கலந்து கொள்ள அருள் புரிந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஜாக் நிறுவனத்திற்கும் இதற்கு ஒரு ஊக்கமளித்த என் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்னும் இந்த குறுகிய கால பயிற்சி முகாம் எனக்கு இறைவனை வணங்குவது, ஹதீஸ் விளக்க உரை, திருக்குர்ஆன், நபித்தோழர்களின் வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, பிரார்த்தனை போன்றவற்றை கற்றுக்கொண்டேன். அதை என் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த முகாம் எனக்கு மார்க்க விஷயங்களை இன்னும் அறிய வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டுகிறது. அதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் குர்ஆனிலிருந்து ஒரு குறுகிய வசனத்தையும் அதனுடைய பொருளையும் காண்போம். வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபிலிஸ் சபீல வலா துபஸிரு தப்ஸீரா. நாம் உறவினர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை வழங்குவீராக, ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளை வழங்குவீராக, செல்வத்தை வீண் விரயம் செய்யாதிருப்பீராக. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குடும்ப பந்தங்களுக்கு அவர்களுடைய அதிகமான உரிமைகளை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவன் ஒருவன் குடும்ப பந்தங்களை புலர்த்தாமல் இருக்கின்றானோ அவன் சுவனம் செல்ல மாட்டான், எவன் ஒருவன் புலர்த்துகின்றானோ அவன் சுவனம் செல்வது கடினமாக அமையும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எவன் ஒருவன் நம்புகின்றானோ அவன் குடும்ப பந்தங்களையும் புலர்த்தட்டும். இன்னும் நாம் முதலில் தான தர்மங்களை குடும்பங்களிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். இதுவே சிறந்த முறையாகும். அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். அதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அசீரா அவர்கள் உரையாற்றுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வஹுஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமூகத்தையே மேன்மையுடையதாக படைத்துள்ளான். மேலும் அவனை வணங்குவதற்காகவே அவன் நம்மை படைத்துள்ளான். இந்த வணக்கங்கள் ஒன்றுதான் பிரார்த்தனை. சாதாரணமாக ஒரு அடியான் தன் தேவைகளை எஜமானிடம் கேட்டால்தான் அது நிறைவேறும். அதுபோல்தான் இறைவன். அவனிடம் தாம் ஒரு அடிமை என்ற எண்ணத்தில் இரு கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி கேட்டால்தான் அப்பிரார்த்தனை அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும். ஏனென் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்வாஹு ஹுவல் இபாதா, பிரார்த்தனையும் ஒரு வணக்கமாகும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் தொழுகையும் ஒரு வணக்கமாகும். ஏனெனில் அதில் தான் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்கின்றோம். உதாரணமாக, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இதை நாம் ஐவேளை தொழுகையிலும் ஓதுகின்றோம். இதை ஓதிவிட்டு இதற்கு மாறாக நாம் செய்யக்கூடாது, அதாவது இணை வைத்தல். இந்த இணை வைப்பின் பக்கம் நாம் சென்று விடவே கூடாது. ஏனென் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வே என்று வேறு தெய்வங்களை நீங்கள் அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணவோ அல்லது திருப்பிவிடவோ சக்தியற்றவர்கள் என்று கூறுகிறான். ஆக ஏது வணக்கங்களாயினும் அவனிடம் மட்டுமே செய்ய வேண்டும். உங்களுடைய இறைவனிடத்தில் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியவனை அவன் நேசிப்பதில்லை என்று தனது திருமறையில் கூறியுள்ளான். ஆக உங்கள் இறைவனிடத்தில் அமைதியுடனும் பொறுமையுடனும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 75 தடவைக்கு மேல் பிரார்த்திக்கின்றார்கள். தவறுகள் செய்யாத அவர்களை பிரார்த்திக்கின்றார்கள் என்றால் நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஆக அல்லாஹ்வை என்றென்றும் துதித்து அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக முபீனா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
வசலாம் சாபி அஜ்மயின். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இங்கு கோடைக்கால பயிற்சி முகாமில் பயின்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல நோக்கத்திற்காக இங்கு ஒன்று கொளிமையுள்ளோம். இதற்கான கூலியை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக என பிரார்த்திப்புகளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டியது இரண்டே தான்: அல்லாஹுவின் வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதம். அதை தவிர சஹாபாக்களையும் இமாம்களையும் அவுலியாக்களையும் வேற எந்த மந்தரையும் பின்பற்றவும் கூடாது, வணங்கவும் கூடாது. இந்த மார்க்கத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், இக்ரஹ் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் படிப்பீராக. இன்னும் சொல்கிறான், இன்னமா எப்சல்லாஹு மின் இபாதி உலமாவு, அல்லாஹுவின் அடியார்கள் அஞ்சுபவர்களே என்று கூறுகிறான். இன்னும் சொல்கிறான், அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். மார்க்க கல்வி அதிகமாக படித்தவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்றும் தெரிந்தும் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று தெரிந்தும் வரதட்சணை வாங்குகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள். இதை நாம் தடுக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் லேசாக சொர்க்கத்தை அடைந்து விடுவீர்கள் என்று நினைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் கல்வியை தேடி சென்றால் அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு லேசாக்கி தருவான் என்று சொல்கிறான். நாம் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ரப்பி ஸித்னி இல்மன் என்று கேட்க வேண்டும். இறைவா, எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என கேட்க வேண்டும். இன்னும் கல்வியின் சிறப்பை அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நாம் இங்கு படித்ததை இந்த காதில் வாங்கி இந்த காதில்